வார்த்தைகள். உங்களுக்கு தேவ சாயல் அற்றதில் விருப்பம் வரும். பிசாசு உங்களை நல்லா வல்லமையாக இறங்கியிருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலும் வரும். ப்ரப்போசல்னால் ஐ லவ் யூலாம் இல்லை. திடீர்னு ஒரு நட்பு வரும். நம்ம மனசு உடனே பவுல் சீலா அது மாதிரிலாம் ஞாபகத்தில் வந்து நம்ம நாமே நினச்சிக்கிட்டு இவரை எப்படியாவது ஆதாயப்படுத்தி கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஆத்மா அது இதுன்னு சொல்லி மகாத்மா ஆத்மான்னு சொல்லி கடைசியில் நம்ம ஆத்மா இழந்துருவோம், நம்ம ரட்சிப்பை இழந்துருவோம். யாரிடத்துல பேசி கொண்டிருக்கிறீர்கள்? ஆகாத சம்பாஷணம் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நல்லொழுக்கம் வேண்டும்னா ஆகாத சம்பாஷணம் இருக்கக்கூடாது. ஃபோனெல்லாம் எடுத்து பார்த்தாக்கா ஒரே ஒரு கால் மட்டும் 50 நிமிஷம் மேலே போயிருக்கும். என்ன அது பேச்சு? எதனா இருக்கட்டும், என்ன பேசுவீங்க அப்படி? ஐயோ, ஆண் பேசிக்கிறதே சரி, பெண் பேசிக்கொள்றதே சரி. நீங்கள் கேட்க 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 ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலை நம்ம படைத்தார். ஆமேன்னு சொல்லணும். நீங்கள் வீட்டில் இருந்தே அவர் நம்ம மாதிரி தான் இருப்பார், இல்லை அவர் மாதிரி தான் நம்ம இருப்போம். அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது, ஒரு காரியங்கள் உருவாகுது. பவர் ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிக்கிற வார்த்தை. நீங்கள் அப்படி வாயின் வார்த்தைகளில் அப்படி நடக்கும். நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரணும். விசுவாசமான வார்த்தைகள், அந்த அறிக்கைகள் வரணும். கர்த்தர் என் நோய்களெல்லாம் சிலுவையில் ஏற்று சுகமந்தார், நான் அவர் தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். வியாதியை என்னை விட்டு விலக்குகிற தேவன், ஆரோக்கியத்தை கட்டளிடுகிற தேவன், அவர் தழும்புகளால் சுகமானேன். எகிப்துக்கு வந்த எந்த வாதையும் எனக்கு வரப்போவதில்லை. இது வியாதிக்காக மட்டும் இந்த ஆச்சரியமான வார்த்தைகளை பேசுறது இல்லை. நான் இஸ்ரவேல் நான் தனித்து வாசம் செய்வேன், நான் ஜாதிகளோடு கலவதில்லை அப்படி சொல்லணும். அப்பொழுது என்னுடைய சரீரத்தில் ராஜஜெய கம்பீரம் இருக்கும், என் முகத்தோற்றம் பிரகாசம் அடையும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு இருக்கும். இப்படி சொல்ல கற்றுக்கணும். இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா வர வியாதி கூட பயப்படும். வர பிரச்சனை கூட என்ன நினைக்கணும்னா உங்ககிட்ட வந்தால் அதுக்கு பிரச்சனை ஆகிடும் நினச்சி பிரச்சனைகள் வேற எங்கன்னா போயிடும். இது வரத்துக்கு முன்னே நம்மளுங்க பயப்படுறது. ஏன் பயம் வருது? ஐயோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ. சில பேர் அந்த தீர்க்க தரிசனம்னாலே பயப்படுவாங்க. ஏன்னா எதிர்மறையாத சொல்லி தானே பழக்கம் அந்த ஆளுக்கு. எது கேட்டாலும் வேணான்னு வந்தாலும் அதுக்குள்ளே ஒரு கோட்டை கட்டிடுவாங்க அவங்க மனசில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எதிர்மறையாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த நேரத்தில் பாவம் ஜனங்க அப்படியே தலைமறைவாகிடுவாங்க. தலைமறைவுனா நான் பணம் வாங்கிட்டு இல்லை, இது போய் சொல்ல அந்த மனுஷன் வேணான்னு சொல்ல அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் அது கடைசியாக பார்த்துக்கலாம். அவரை முக்கியத்துவம் எதுக்கு? ஏதேனை விட்டு வெளில போகிறதுக்கு முக்கியத்துவம். என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? எப்படி உள்ளே வந்தோம், எப்படி நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்தோம், யாரையும் நான் நொந்து பேசலை. சபையை சிறப்படுத்தணும். வாய் தான். நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறது அதெல்லாம் வந்து சின்ன கிளாஸ் மாரல் சயின்ஸ். அது ஸ்பீக் நாட் ஈவில் ஆஃப் அதர்ஸு. கெட்ட வார்த்தை வாயிலேருந்து புறப்பட வேணாம். வசனம் பிரசங்கம்னா இந்த மாதிரிலாம் எடுத்து பிரசங்கம் பண்ணலாம். இது வெளிப்பாடு நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறது. அது இல்லை இங்கே மேட்டரு. வசனங்களில் கோர்த்து பேசுறது இல்லை. ரெஃபரன்ஸ் பைபிள் பார்த்து நீங்கள் எதனாலே இந்த ஏவால் பாதிக்கப்பட்டால் தான் நான் சொல்லணும். ஒரு தேவ சாயலற்ற ஒரு உறவாக மாறிடுச்சு. இல்லை, தேவன் சொன்னது உண்டோ, நம்ம மட்டும் வாயை மூடி கம்முன்னு இருந்தால் ஒன்று சேவடா ஏவாள்னு கேட்டிருக்கோம் சர்பம். இல்லைன்னா சர்பம் would have lost its interest to talk about it furthermore. அந்த ஆர்வமே போயிட்டுருக்கோம். என்ன நான் பேசுகிறேன் கம்முன்னு இருக்கான் இருந்தாலும், என்ன நான் பேசுகிறேன் கூட பேசுனாக்கா இன்னும் அவன் ஆர்கியூமெண்ட்டில் போய் அது வேறு மாதிரி முடியும். கம்முன்னு இருந்தால் சிலதெல்லாம் அதுவே கத்தி அதுவே அடங்கணுவாங்க. கொஞ்சம் அந்த பொறுமை இருந்து பாருங்கள். இல்லை ஏன் நீதி. சில பேர்லாம் வீட்டில் சொல்லுவாங்க, எதுக்கு என்ன என் புருஷன் திட்டான்னு கேளுங்க ஐயா. அந்த மாதிரி எது கத்துதுன்னு கேளுங்க ஃபஸ்ட். இங்கே என்ன நடந்து அது கத்துதுன்னா கற்றுட்டோம். இப்போ பதில் சொல்லி ஒரு கிரீடம் கொடுக்க போகிறாங்களா, இல்லை உங்களுக்கு என்ன பரிசு வரப்போதா? இதை இந்த கணவன் மணி சண்டையில் நியாயப்படுத்தி ஏதாவது ஜெயித்து வர எதனா ஒரு அனுபவம் இருக்கா பாருங்கள். இன்னும் பிரச்சனை தான் வரும். அந்த அம்மா கற்றுதான் உங்களை பார்த்து அது திருந்திடும். அது கத்துறது இந்த மனசுனால தான். சிலபஸ் ஏதாவது பண்ணியிருப்பாந்தாலும் அந்த அம்மா கற்றுது. சும்மா யாரை கற்றுவாங்களா? அதுதான் சொல்கிறேன். சும்மா ஏன் சர்ப்பம் வரல, யாரோட ஏவுதல்னாலே வருது. உங்ககிட்ட வந்து பேசுகிறவங்களும் வேறையோட ஏவுதல்னால என்ன அழகாக பேசுவாங்க தெரியுமா? நம்மளுக்கு உள்ளம் கவர்றது போல் இருக்கும். இந்த மாதிரி தீர்க்கத்தை சொல்லிச்சா உள்ளம் உடையிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது முக்கியத்துவம். நீங்கள் மாம்சத்துக்கோ உங்கள் சொந்த விருப்பத்தை மனசில் வச்சுட்டு அமெரிக்கா போகலான்னு ஒருத்தன் வரான். அவன் அதுக்கு முன்னே எல்லா தகவலையும் சேகரிச்சுட்டான். இங்கே போனால் 10 லட்சம் சம்பளம் மாதம். போகிறப்போ சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு போகலாம், ஏதோ கையில் கிடச்சதை கொடுத்துட்டு
அது கூட என்ன, இப்போ ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்தாலும் நிறைய ஃபாரின் இமிகிரண்ட்ஸு ஃப்ளை பண்ணுறவங்களாம் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, பல இடத்துல ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஐயா ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் ஊருக்கு போய் சேரணும், ஆண்டவர்கிட்ட போயிடக்கூடாது நாங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி வரவங்கிட்ட நீ போவே போவாது, நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணுன்னு ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொன்ன மாதிரி சொன்னான். அவன் கேட்பான், நான் ஈசாக்கு மாதிரி நடைமுறை சொல்கிறேன். நம்ம பெரிய பிசாசாவே தெரியும் அவனுக்கு. எவ்வளோ கஷ்டம் அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு. அட பாவிங்களா, அது வானா, அது கர்த்தர் வேறு வழியை வச்சுருக்காரு, அதெல்லாம் தெரியாது. என் மனம் தீர்மானிச்சுட்டு தகவல் சேர்த்துடுச்சு. என் கூட படித்தவன் போனான், உருப்பட்டான், வீடாக வாங்கினான், வாசலை வாங்கினான், உருப்பட்டு நல்ல நிலையில் இருக்கான். நானும் போகிறேன். என்னோட திறமை பக்குவம் குறைவானவன், அவனே போய் நல்லா வந்துட்டான். அதுக்கப்புறம் நான் போகிறது இல்லைன்னாரு. இந்த பாஸ்டருக்கு என் மேலே பொறாமன்னு சொல்கிறதும் இருக்குது. இந்த பாஸ்டர் நம்மளை எங்கேயும் அனுப்ப மாட்டார், அடிமைப்பட்டுன்னு வச்சுருக்காருன்னு சொல்கிறதும் இருக்குது. நாசமாகிற வரைக்கும் தெரியாது, நாசமான பிறகும் தெரியாது. இதெல்லாம் தேவ சாயல் எடுத்து வெளிநாடு போகிறதுக்கிற எதிரி இல்லை. சொல்ல வருகிற கருத்து என்னென்னா, இது ஒரு புது எதிர்காலம் உருவாக்குது பிசாசு. நிறைய பேர் இந்த மாதிரி தோல்வியை தவிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திறமை இல்லாதவங்க இல்லை, வாழ்க்கையில் தோல்விக்குள்ளே வந்தவங்க. திறமை இல்லாதவங்க இல்லை, உழைக்காத சோம்பேறிகள் கிடையாது. என்ன, தேவ பக்தி இல்லாதவர்களும் சொல்ல முடியாது, விசுவாசம் இல்லாதவர்களும் சொல்ல முடியாது, பரிசுத்தம் இல்லாதவர்களும் சொல்ல முடியாது, ரட்சிக்கப்படாதவர்களும் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. காரணம் என்னென்னா, அவர்களுக்குள்ளே உபதேசம் சரியில்லை. என்ன உபதேசம்? உங்கள் சபை தான் ஒஸ்தியா, எங்கள் சபையெல்லாம் என்ன நினச்சிங்கன்னா, நீங்கள் கேட்கிற இந்த சத்தியம் பார்த்தீங்கன்னா, தேவ செய்தி சொல்கிறேன், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், ஐயா நான் நிறைய தவறு பண்ணியிருந்தேன் என்னையும் அறியாமல். ஆனால் இந்த செய்தி கேட்ட பிறகு நான் குத்தப்பட்டேன், தொடப்பட்டேன், தேவன் என்னை சந்தித்த உணர்ந்தேன். நிறைய கோபங்கள் கர்த்தர் மேலே நிறைய பேருக்கு இருந்தது. என்கிட்ட பகிர்ந்ததை சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நடந்த சில அவலட்சணங்கள், எங்கள் வீட்டில் நடந்த சில காரியங்களுக்கெல்லாம் நான் தேவனிடத்தில் கேட்டபொழுது தேவன் எனக்கு செவி சாய்க்கவில்லை. சத்தியம் தெரியாது, தேவ பக்தி மட்டும் இருக்கும், தேவ நாமம் தெரிந்திருக்கும். சத்தியம் தெரியாது, பைபிள் வசனம் தெரியாது. தெரியாதுன்னா வசனம் தெரியும். இந்த காரியத்துக்கெல்லாம் என் கர்த்தர் செவி சாய்க்கல. நான் ரொம்ப கர்த்தர் மேலே கோபமாக இருந்துட்டேன். அப்புறம் செய்தி கேட்டேன், தொடப்பட்டேன். இது சொல்லதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தலைமைத்துவம் எங்கே இருந்தாலும், உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், இந்த செய்தி நீங்கள் கேட்கிற பொழுது ஒரு தாகம் வரும், பரிசுத்தம் நீங்கள் அடைவீர்கள். நிறைய தவறுகள் வெளியே வரும். இது உத்தம இருதயம் என்ன சொல்லுன்னா, கடந்த வாழ்க்கையில் நான் பண்ணாத அயோக்கியத்தனம் ஒன்றுமே இல்லைன்னு பாவியாக இந்த மனுஷன் புதுசாக வரவன் சொல்லுவான். நான் குடித்தேன், வெறிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். இது விசுவாசிக்குள்ளே ஒரு மறுமலர்ச்சி என்னென்னா, இந்த வசனங்களே எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது ஐயா. என் வாயின் வார்த்தைகளை வச்சே என் பரிசுத்தத்தை கவுத்து பிடிச்சே. எங்கேயாவது நடக்குமா? என் வாயின் வார்த்தைகளை வச்சு என்னை நிர்வாணம் ஆக்கி என்னை கொண்டு போய் மரத்துக்கு பின்னாடி ஒளி வச்சிடுச்சு அந்த உபதேசம். ஒளிந்து வாழுகிறது ஒரு என்ன சொல்கிறது, தலைமறைவாகிறது, ஒளிந்து வாழுறது, மரத்துக்கு பின்னால் இருக்கிறது ஏதோ ஒரு நிர்வாணம். நமக்கு மேலே இருக்கிற ரட்சிப்பின் வசனம் போயிடுச்சின்னு அர்த்தம். சில சமயத்தில் அப்படி தான் சிறைப்பின் வழி நம்ம போகிறப்போ அந்த மாதிரி ஒரு மக்கள் முன்னேலே காட்ட முடியாது முகத்தை. ஆனால் ஒரு காலம் வரும், கர்த்தர் கொண்டு வருவார். பிரபலியமாக்குறதுக்கு, பெருமைப்படுத்துறதுக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். அடங்கி இருக்கிற காலம் இருக்கும். இது நல்லா இருந்த இடம். எல்லாத்துக்கு மேலே அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் பரிசுத்தம் வந்துச்சு. ஆதாம் பாட்டுக்கு அந்த ஏதேன் தோட்டமும் அவரும் உண்டுன்னு இருப்பார், நம்ம கூட இருக்கும். நல்லா போயிட்டு இருந்துச்சு குடும்பம். நடுவில் இந்த தேவ சாயலற்றது உள்ளே வருது. பேசலாமா, பேசக்கூடாதா, வாயின் வார்த்தைகள். இதனால தான் அந்த குடும்பமே நாசமாக போச்சு. ஆமாம், நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, மறுபடியும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம் ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரனாக கூட இருக்கலாம், உங்களுக்கு சொந்தக்காரனாக கூட இருக்கலாம், மிகப்பெரிய சபை விசுவாசிகளுடைய பெருந்திரளை வச்சிருக்கிற மனுஷனாக கூட இருக்கலாம். ஆனால் உனக்குன்னு எழுப்பப்பட்ட மெய்ப்பன அந்த மனுஷன் இல்லாத வரைக்கும் அதனால உங்களுக்கு ஒரு தம்படிக்கு பிரயோஜனப்படாது. அந்த மனுஷன் அந்த அபிஷேகம் வேறு ஆத்துமாக்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அபிஷேகம். உனக்கென்று நியமிக்கப்பட்ட தலைமைத்துவத்திலே தான் கொடுக்கப்படுகிற வார்த்தை தான் உங்களுக்கு வரும். அநேக உபாதியமார்கள் இருக்கிறார்கள், அநேக தகப்பன் உங்களுக்கு இல்லையேன்னு பவுல் சொல்வதுக்கான காரணம் இதுதான். தகப்பனுக்கு தெரியும், அந்த மனுஷன் தகப்பன் தான். எல்லோரும் தான் சபையில் குழந்தை வச்சுருக்காங்க. எல்லாமே என்னுடைய வாலிபர்கள் நான் பெரியப்பா மாதிரி அவங்க பசங்களுக்கு தகப்பன் ஆக முடியாது இல்லையா?
தகப்பனுக்கு தெரியும், என் பிள்ளைங்களுக்கு நான் எஜுகேஷன் கொடுத்துருக்குறேன்றதுனால அந்த பசங்க நம்ம கொடுக்க முடியாது, இன்னும் பெரிய எஜுகேஷன் அவங்க அப்பா கொடுக்கலாம். தகப்பன் தான் சொல்ல வரேன். இதில் எதுலேயுமே அவங்க திசை திருப்பப்படக்கூடாது. விசுவாசிகள், உங்களுக்கென்று எழுப்பப்பட்ட மெய்ப்பனா, உங்களுக்கென்று எழுப்பப்பட்ட தலைமைத்துவமா, அதில் ரொம்ப கிளவருக்கு ஷார்ப்பாக இருக்கணும். அதில் மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. இது சபை ஒழுங்கு, சபை கட்டுப்பாடு அதெல்லாம் கிடையவே கிடையாது. சத்தியத்துக்குள்ளே கட்டுப்பாடு. அநேகர் அறிவிக்கிறாங்க, அநேகர் சரியாக அறிவிக்கிறது இல்லை. எப்படியோ இயேசு அறிவிக்கப்படுறார். தட்ஸ் அவேர்னஸ். இயேசுனா யாருன்றது தெரியறதுக்கு பல சேனல்ஸ் இருக்குது உலகத்தில். சபைக்குள்ளே அப்படி கிடையாது. சத்தியம்தான் உங்களை விடுதலைப்படுத்தும். அந்த சத்தியத்தில் மாறுபாடுகள், கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல தெளிந்த விசுவாசி, தேறின விசுவாசி அங்கங்கே சுத்த மாட்டாங்க. ஒரே ஒரே மெய்ப்பனாக இருப்பாங்க. ஒரே ஃபுட்டு வயிற்று கோளாறு பண்ணாது. காலைல ஒரு சபைக்கு போவாங்க, சாயந்தரம் ஒரு சபைக்கு போவாங்க. அது வில் பி அட்ராக்டட். அவர் ஆராதிக்கிறார் பாருங்கள், மறந்துட்டு அந்த ஆராதனையில் மெய் மறந்துட்டேன்றது என்ன? மெய்யை மறந்துட்ட நீ பொய்க்குள்ளே போகிறேன்னு அர்த்தம். மெய் என்றால் சரீரம். அந்த சரீரத்தை மறந்து ஆவியோடு ஆவி ஆகிட்டாங்களா அவங்க? ஆராதனைக்கோ ஆராதனை வீரர்களுக்கோ அபிஷேகத்துக்கோ நான் எதிராளி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். சொல்ல வர கருத்து என்னென்னா, அந்த மனுஷனுக்குள்ளே பரிசுத்தம் இருக்குதா இல்லையானாலும் நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. மனுஷனும் மனுஷியும் கிரியைகளில் நம்ம பார்க்குறோம், கனிகளில் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவ சாயல் அற்றது நம்ம பெற்றிருக்கிற உபதேசம் என்ன? ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வேண்டிய உபதேசம் இதுக்கு உங்களுக்கு ஆண்டவருக்கு நடுவில் தான் இருக்கணும். உங்களுக்கு எழுப்பப்பட்ட தலைமைத்துவம் நல்ல தலைமைத்துவம், சத்தியனை சந்திக்கிறது போதும். அதுக்கு மேலே இன்னும் ஒரு இடத்துல போய் டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணால் பிரச்சனை ஆகிடும். அவர் என்ன சொல்கிறார், இவர் என்ன சொல்கிறார், அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சீக்கிரம் நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இழந்துருவோம்.